Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆம்லெட். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஆம்லெட் வந்து பெருசாலாம் ஒன்றும் எஃபர்ட்லாம் ஒன்றும் போட மாட்டோம். வெறுமனே முட்டையை பீட் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஆனியன் அப்புறம் மிளகு இந்த மாதிரி போட்டுருவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட்டில் ஒரு ஹாஃப் வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ மேக் இட் ஃபைன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கேரட். இந்த கேரட்டில் ஹாஃப் கேரட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் கேரட், உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த துருவி வச்ச கேரட்டை பவுலில் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம். இந்த கேப்சிகம் வந்து ஆஸ் யூஷுவல் வெங்காயம் சாப் பண்ண மாதிரியே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு ஹாஃப் கேப்சிகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் புதினா இலை. ஸோ புதினா இலை வந்து கொஞ்சம் ஒரு 4-5 எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்றவங்க கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சோண்டு பெப்பர், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சமாக ஒரு பெப்பர் போட்டிருக்கேன். அண்ட் சால்ட், இதுக்கு எவ்வளோ சால்ட் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 முட்டை நான் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கேரட்டோட இதுவும் ஆனியன் எதுவும் வேணும்னா நீங்கள் அதோடது வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ண, இதில் சீஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இஷ்டப்படி இதில் என்னெல்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இதில் நல்லா பீட் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றா. ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதை நம்ம வந்து ஊற்றும் போது எல்லா இதில் ஊற்றும் போதும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஃப்ளேவரும் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடாகவும் இன்னொரு சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்லேட் யூஸ்வலாக நம்ம வந்து சும்மா வெறும் வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் தோசைக்கல்லை அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஆல்ரெடி நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எவ்வளோ பெருசாக நான் ஆம்லேட் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஆம்லேட் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 2-3 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு நம்ம ஊற்றிட்டு அதை கொஞ்சம் இப்படி கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அது கொஞ்சம் பெரிய ஆம்லேட்டாக கூட இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நிறையா கேரட், அந்த குழந்தைங்க மெயினாக குழந்தைங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிடாத இதெல்லாம் இதில் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க 7 இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் எக்குமே ரொம்ப ஹெல்தி. ஸோ அதுவுமே நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஒன் சைட் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அனதர் சைட் திருப்புறதுக்காக, இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக நான் போட்டிருந்தனால என்னால் திருப்ப முடியல. ஸோ நைஃபையும் இங்கிட்டும் வச்சுட்டு கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருப்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடு நம்ம வேக விடுறதுக்காக அனதர் சைடு நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் ஆயில் வேணும்னா ஆயில் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒன்ஸ் அந்த சைடும் குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு எகைன் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட்டை எடுத்துடலாம். ஸோ யம்மியான டேஸ்டியான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட உங்களை வீக்லி நான் வந்து சந்திக்கிறேன். இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் மீ. ஐம் அக்ஷயா. பாய்.